எஸ்.வி. குமார் அவர்களே, மூத்த தொழிற்சங்க தலைவர் தோழர் டி. சீனிவாசன் சிஐடி அவர்களே, விஸ்கில்பேட் வட்ட பஞ்சாயத்து தலைவர் தோழர் டி. ஸ்ரீதர்குமார் அவர்களே, ராஜா சிங் அவர்களே, பரணி வீரியாஸ் அவர்களே, கடைசியாக கூட்டத்தில் நன்றி உரையாற்றிருக்கும் அன்பு சகோதரர் கே. சீனிவாசன் எஸ்விஎஸ் உரிமையாளர் அவர்களே மற்றும் பெரியவர்களே, குடும்பத்தாரே, உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சிக்கு இக்குடும்பத்தின் அன்பு சகோதரர் புஷ்பராஜ் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்று நிகழ்ச்சியை நடத்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். திரு அன்னார் அந்தராஜ் என்னும் குமார் அவர்களின் உருவப்படத்தை திருமதி சித்ரா பக்தவச்சலம் எக்ஸ்எம்சி அவர்கள் இப்போது திறந்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்கப்பா. மாலை சந்தாச்சு கேப்டன், கீழே 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 இடங்கள் பாடு முடிச்சு நல்லா இதான் கொஞ்சம் எப்படி திரும்பி அப்படியே அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க, கொஞ்சம் வழி கொஞ்சம் இருங்க, அப்படியே இப்படி பாருங்க. போ நின்றாடும் பூச்சரமே, முல்லை மலர் சிரிப்பே எங்கே, கண்கள் உனை காண ஏங்குதிங்கே, கண்ணீரோ ஓராண்டை கடந்தது இங்கே. இதயத்தின் இருப்பிடமே, நின்றாடும் பூச்சரமே, முல்லை மலர் சிரிப்பே எங்கே, கண்கள் உன்னை காண ஏங்குதிங்கே, கண்ணீரோ ஓராண்டை கடந்ததிங்கே. இதயத்தின் இருப்பிடமே, நின்றாடும் பூச்சரமே, முல்லை மலர் சிரிப்பே எங்கே, கண்கள் உன்னை காண ஏங்குதிங்கே, கண்ணீரோ ஓராண்டை கடந்ததிங்கே. தென்றலோடு கை கோத்து செந்தமிழ் இசை பாடி, தென்றலோடு கை கோத்து செந்தமிழ் இசை பாடி, செங்கொடி ஏந்தி அன்று நித்தம் தோல் தோக்கி நடந்தாயா, தீபத்தில் ஒளி. தென்றலோடு கை கோத்து செந்தமிழ் இசை பாடி, செங்கொடி ஏந்தி என்று நித்தம் தோல் தூக்கி நடந்தாயா, தியாக தீபத்தின் ஒளியே எங்கே, இதயத்தின் இருப்பிடமே, நின்றாடும் பூச்சரமே, முல்லை மலர் சிரிப்பே எங்கே, கண்கள் உன்னை காண ஏங்குதிங்கே. குங்கும மஞ்சளுமே குதூகல மாங்கல்யம், குங்கும மஞ்சளமே குதூகல
பாறையா உந்தன் மனைவியின் முகம் பாறையா இதயத்தின் இருப்பிடமே நின்றாடும் பூச்சரமே முல்லை மலர் சிரிப்பே எங்கே கண்கள் உன்னை காண ஏங்குதிங்கே கண்ணீரோ ஓராண்டை கடந்ததிங்கே வாழ்வின் இருளை கண்டு அஞ்சாத நெஞ்சத்தோடு வாழ்வின் இருளை கண்டு அஞ்சாத நெஞ்சத்தோடு வாடாமல் இருந்தாயா பொழுதில் துன்பத்தை கொடுத்தாயா நிழலாய் ஒருவத்தில் நின்றாயா இதயத்தின் இருப்பிடமே நின்றாடும் பூச்சரமே முல்லை மலர் சிரிப்பே எங்கே கண்கள் உன்னை காண ஏங்குதிங்கே கண்ணீரோ ஓராண்டை கடந்ததிங்கே காலனின் விழிதனிலே இயற்கையின் பிடியினிலே காலனின் விழிதனிலே இயற்கையின் பிடியினிலே இதயமே குமுற வைத்தாய் உந்தன் பிள்ளைகளை துடிக்க வைத்தாய் இந்த உலகத்தை வெறுக்க வைத்தாய் இதயத்தின் இருப்பிடமே இன்றாடும் பூச்சமே முல்லை மலர் சிரிப்பே எங்கே கண்கள் உன்னை காண ஏங்குதிங்கே உன்னோடு பிறந்த நெஞ்சம் தம்பிமா தங்கைகளும் உன்னோடு பிறந்த நெஞ்சம் தம்பிமா தங்கைகளும் அக்காவும் கூடி நின்று கதரும் கோலத்தை கண் பாருமே பிறப்பே உயரின் உள்ளவாடுவே இதயத்தின் இருப்பிடமே நின்றாடு பூச்சரமே முல்லை மலர் சிரிப்பே எங்கே கண்கள் உன்னை காண ஏங்குதிங்கே உன்னால் எழுந்த இன்பம் உள்ளத்தை வளைத்ததையா உன்னால் எழுந்த இன்பம் உள்ளத்தை வளைத்ததையா துன்பமே ஒளிந்ததையா இன்று துயரமே சுமைதானையா தேடும் என்றலும் ஓய்ந்ததையா இதயத்தின் இருப்பிடமே இன்றாடும் பூச்சரமே முல்லை மலர் சிரிப்பே எங்கே கண்கள் உன்னை காண ஏங்குதிங்கே கண்ணீரோ ஓராண்டை கடந்ததிங்கே கண்ணீரோ ஓராண்டை கடந்ததிங்கே இப்பொழுது ஆறுதல் வகை தோழர் காம்ரேட் ஆர் ஜோதி போஸ் அவர்கள் சீனை கோலார் மட்ட செயலர் தோழர் ஆர் ஸ்ரீகுமார் அவர்கள் மேலும் கலந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த குடும்பத்தார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அன்றைய முதலாவது ஆண்டு நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றிய திரு ஜிஎஸ்எஸ் மூர்த்தி அவர்களே,
தலைமை தாங்கக்கூடிய புஷ்பராஜ் அவர்களே, படைத்தை திறந்து வைத்து அமர்ந்திருக்கும் திருமதி சித்ரா பக்தவச்சன் அவர்களே, இரங்கல் பாடல் பாடிய கார்த்திகேயன் அவர்களே, ஆறுதல் உரையாற்ற இருக்கும் அன்பு தோழர் கோலார் மாவட்ட செயலாளர் தோழர் ஆர் ஜோதிபாஸ் அவர்களே, இன்றும் நம்மோடு இருக்கும் தோழர் டி சீனிவாசன் சிஐடிவி அவர்களே, பொது நல அமைப்பாளர் தோழர் திரு ஸ்ரீதர்குமார், திரு ராஜா, பரணி, சீனிவாசன் அவர்களுக்கு வணக்கத்துடன் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அண்ணனை நாங்கள் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பின்தொடர்றது யாருன்னா நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் கோயில் கமிட்டியிலேருந்து, கோயில் திருவிழாவிலேருந்து, அஞ்சனேயர் கோயிலிருந்து, இப்படி ஒவ்வொரு நிகழ்வும் அவரோடு இருந்து பார்த்து வளர்ந்தவன் நான். ஆகையால் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிற இந்த நிகழ்ச்சியில் என்னை போட்டதுக்கு முதல்ல குடும்பத்தாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, நான் அதிக நேரம் இல்லாமல் ஒரு சிறிய கிறுக்கலாக, கவிதை இல்லை, யாரும் கவிதை நினைக்காத, ஒரு கிறுக்கலாக அண்ணனுக்காக நான் எழுதி வந்துக்கிறேன். அண்ணன் அந்தராஜ் அவர்களுக்கு அஞ்சலி. ஓராண்டு ஆனது அந்தனா, ஓராண்டு ஆனது அந்தனா, தீராத துயரத்தில் தேம்புகிறார்கள். உறவுகளை தவிக்க விட்டு உசிராய் இருந்தவர்களை அடவிட்டு எங்கு சென்றாயோ அந்தனா, எங்கு சென்றாயோ அந்தனா. நீ மறந்த நாள் முதல் நிம்மதி எங்கள் குடும்பத்துக்கு இல்லை. நீ மறைந்த நாள் முதல் நிம்மதி எங்கள் குடும்பத்துக்கு இல்லை. நினைவிழந்து செயலிழந்து நிர்கதியாய் நிற்கின்றார்கள் உன் பிள்ளைகள். நினைவிழந்து செயலிழந்து நிர்கதியாய் நிற்கிறார்கள் உன் பிள்ளைகள். காற்றோடு கலந்த சுவாசமாய், காற்றோடு கலந்த சுவாசமாய், கண்ணீரில் வடித்த பாசமாய், என்றென்றும் உன் நிலவில் நாங்கள், என்றென்றும் உங்கள் நிலவில் நாங்கள். உனக்கே தெரியாமல் உன்னை பற்றி கொண்டது சிவப்பு, உனக்கே தெரியாமல் உன்னை பற்றி கொண்டது சிவப்பு. சிவப்பு என்பது அடையாளமில்லை, உழைக்கும் மக்களின் கம்பீரம் அது. உன்னுடைய அனைத்து போட்டோங்களையும் பாருங்க, அந்த சிவப்பு மட்டும்தான் அவருடைய கம்பீரம் தெரியும். ஆகையால் சிவப்பு உன்னை என்றும் பின்தொடரு. மகிழ்ச்சி என்பது போராடுகிறார் மார்க்ஸ். போராட்டம் என்பது மனித விடுதலைக்காக உருவானதுதான் புரட்சிகர தத்துவங்கள். அந்த தத்துவங்களை காட்சிப்படுத்தினாய் நீ. எப்படி என்ற அந்த தத்துவங்களை புக்கா வச்சு கூட அவருடைய புகழ் ஓங்குதுன்னா, எல்லா மார்க்சி புத்தகங்களையும் வச்சு லைப்ரரி உருவாக்கினார். அந்த தத்துவத்தினுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு நாங்கள்லாம் படித்து முன்னேறி இருக்கிறோம். ஆகையால கம்யூனிச தத்துவம் என்பது உழைத்து உழைத்து ஓடாய் போன உழைக்கும் மக்களுக்கான வழிகாட்டி. சுயமர்சனத்தோடு அது பயணிக்குது, அதன் சிறப்பு. பிழைகள் இல்லாமல் மார்க்சிய கற்றல் ஓதும் நிகழ்வதில்லை. ஆசான்கள் காட்டிய வழியில் உணவு. திரு டி ஸ்ரீதர்குமார், வெஸ்ட் வில்பர்ஸ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவர்களை வாடி கிடைக்கிறேன். இந்த நார்த் வில்பர்ஸ் வட்டாரத்திலே மிக சிறப்பாக வாழ்ந்து மறைந்த அருமை பெரியவர் திரு அந்தோணிசாமி குழந்தையம்மாள் அவருடைய தவறு புதல்வன் திரு அந்தராஜ் அவர்கள் இந்த வட்டத்திலே சுமார் 64 ஆண்டுகளாக வாழ்ந்து அவர் மறைவுற்று இன்னைக்கு இந்த நினைவஞ்சல் ஆனது. அவர்கள் பிள்ளைகள் இதுவரையிலும் இந்த கில்பர்ட்ஸ் வட்டாரத்தில் இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடைபெறவில்லை. இன்று இந்த பிள்ளைகள் தந்தைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவருக்கு ஒவ்வொரு நாளும் நினைத்து தன்னுடைய தந்தையாருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றிய
அருமை சகோதரர் GS மூர்த்தி அவர்களுக்கும், தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி திரு புஷ்பராஜ் பெங்களூர் அவர்களுக்கும், படத்தினை திறந்து வைத்து அமர்ந்திருக்கும் திரு சித்ரா பக்தச்சலம் அவர்களும், கார்த்திகேயன் அவர்களுக்கும், ஆறுதல் உரை வழங்க இருக்கும் அருமை பெரியவர் டி சீனிவாசன் அவர்களுக்கும், முன்ன அருமையான கட்டுரையை அருமை நண்பர் அந்தராஜுக்கு வழங்கி அமர்ந்திருக்கும் திரு ஸ்ரீகுமார் அவர்களுக்கும், இந்த சிறப்பாக நம்மளுடைய கட்சி பயம் நண்பர் அந்தராஜையும் கொண்டிருக்கிறது. அதை பற்றி விரிவாக பேச இருக்கும் தோழர் ஜோதி பாஸ் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் ஒரு சில நிமிடம் மட்டும் பேசி அமரலாம் என்று நினைக்கின்றேன். அருமை நண்பர் அந்தராஜ் அவர்கள் 8ஆம் தேதி அன்னையுடைய மேரி மாதாவுடைய நினைவு, அவர் மறந்த நாளும் 8ஆம் தேதி. என்னுடைய தந்தை மறைந்து 35 ஆண்டுகள் ஆகின்றன. அவர் இறந்து 35 ஆண்டுகள் அடைந்துட்டார். அவர் மறைந்தும் இந்த நேரத்திலே என்னுடைய நண்பர் அந்த தேதியில மறந்து இருந்தாலும் நான் ஒவ்வொரு நாளும் அவரை நினைக்காத நாள் இல்லை. இனியும் என் மூச்சுலை நான் மறக்க மாட்டேன். என் நண்பர் அந்தராஜ் அவர்கள் என்னோடு 40 ஆண்டுகள் ஒன்றாக பழகி நிறைய விஷயங்கள, குடும்ப விஷயமும் சரி, மற்ற வட்டாரத்துள்ள பிரச்சனைங்க எல்லாமே என்னோடத்துல பங்கு கொண்டு நாங்கெல்லாம், குறிப்பா நான், GSS மூர்த்தி, பரணி, ராஜி மற்ற இருக்கிற தோழர்களெல்லாம் சேர்ந்து நாங்கெல்லாம் ஒன்னா பயணிச்சோம். அதன் வகையில் அவர் மறைவிட்டு ஒரு ஆண்டு நாட்களில நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. நான் குறிப்பா அந்த மைண்ட்ஸ்ல மட்டும் ஒரு சில நாட்கள், அதாவது 24 ஆட்கள் நாங்கள் ஒன்றிணைந்து பணியாற்றிய சில விஷயத்தை மட்டும் சொல்லி அமரலாம் என்று நினைக்கின்றேன். கோலார் தங்க சுரங்கத்திலே அருமை நண்பர் அந்தராஜ் அவர்கள் 24 ஆண்டுகளாக 4 சிங்கக்குட்டி ஒரு பூனடா எனக்கு ரொம்ப பெருமையா மைண்ட்ஸ்ல என் கூட பேசுவார். நான் பெத்தெடுத்துக்கிறது அதுங்களுக்காக தான் நம்ம இந்த கஷ்டத்தை எவ்வளவு இருந்தாலும் நம்ம மைண்ட்ஸ்ல நம்ம வேலை செஞ்சு நிற்கிறோம். அதே சமயத்துல ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளுக்காக அவரு ஒரு நாள் கூட ஆகாத ஒரு லீவ் டெய்லி எங்க நண்பர் குழுல அந்தராஜ் மட்டும்தான். நாங்கெல்லாம் எப்போ காலையில 9 மணிக்கு சீரகத்துல இறங்கணுமா, 1 மணி ஆச்சா உடனே புறப்பட்டு மேல வந்தோம் எங்களுடைய இது. ஆனா அப்படி இல்லை. அந்த பிள்ளைங்களுக்காக இவ்வளெல்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களை வளர்த்து, இந்த பிள்ளைங்க இன்னைக்கு இந்த அளவுல தன்னுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த கடனை மிக சிறப்பாக செஞ்சிருக்காங்க. அதற்கு குடும்பத்தாருக்கும் எனக்கு வாய்ப்பளித்த வச்சுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நண்பன் அந்தராஜுக்கு எங்களுடைய வட்டாரத்தின் சார்பாகவும் எங்கள் நண்பர் குழுவின் சார்பாகவும் ஆழ்ந்த அஞ்சலியை சொல்லிக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது சிறப்புரையாற்றிய தோழர் ஸ்ரீகுமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக சிறப்புரையாற்றுமாறு அழைக்கின்றேன். அன்பார்ந்த பெரியவர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ அந்தராஜ் இறந்துட்டுக்கிறாரு. ஆண்டி எங்கே, அரசனும் எங்கே, அறிஞன் எங்கே, அந்தராஜ் எங்கே, ஆவி போன பின் கூடுவார் இங்கே. இதுதான் வரலாறு. இறந்த பின்னை தான் நம்ம எல்லாரும் நேசிக்கிறது. உயிரோடு இருக்கும் போது யாரும் நேசிக்கிறது இல்லை. அதனால அந்தராஜ் ஒரு திறமைசாலி, ஒரு கட்சிக்காக தியாக சுடர், தியாகம் பெற்றவர். கம்யூனிஸ்ட் என்று சொன்னாலே அவருக்கு ஒரு எரிச்சல் வரும். கம்யூனிஸ்ட்னாலாம் சொல்லாத, கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுக்காக ஒழிச்சவர். இந்த ஊர்ல நீங்க
மாரிக்கராஜை பார்த்துருப்பீங்க, சரண்ராஜை பார்த்துருப்பீங்க, பொன்ராஜை பார்த்துருப்பீங்க, வைரராஜை பார்த்துருப்பீங்க, வைடூரிய ராஜை பார்த்துருப்பீங்க, மாணிக்க ராஜை பார்த்துருப்பீங்க. எத்தனை ராஜி இருந்தாலும் அந்தராஜி மாதிரி ஒரு லீடரை பார்க்கவே முடியாது. அவன் தாயா அந்தராஜ். சொன்னா என்ன தெரியுமா? அந்த மேரி மாதா அவங்களுக்கு இன்னைக்கு திருநாள், அன்னைக்கு அவர் செத்துருக்கிறாரு. நான் வந்து அம்மா, அவரு 8 அடியிலே வாழ்ந்து 8 அடி மனிதர்கள் கூட வாழ்ந்து 8 அடியிலே போனவர். மாடி கட்டல, வீடு கட்டல, கார் வாங்கி கொடுக்கல, பசங்களை படிக்க வச்சாரு. அந்த மாதிரி ஒரு திறமைசாலி. இப்ப அந்தராஜ் வந்து உங்ககிட்ட பேசுறாரு என் மூலத்துல. ஆதாரம் இல்லை அம்மா ஆறுதல் சொல்ல, நான் அவதாரம் இல்லை அம்மா தத்துவம் சொல்ல, பரிகாரம் தேடி நான் எவ்விடம் செல்ல, எனக்கு அதிகாரம் இல்லை அம்மா வானகம் செல்ல, ஒரு நாளும் நான் இது போல் அழுதவன் அல்ல, இந்த திருநாளை என் மகன் கொடுத்தா நான் யாரிடம் சொல்ல என்றாரு. இந்த மாதிரி பிள்ளைகள் வந்து ஒரு அப்பாவுக்கு இப்படி செய்யறாங்கன்னு சொன்னா பெருமை உள்ளது இது. நாடும் வீடும் உங்களை நம்பி நீங்கள் தாண்டா அண்ணன் தம்பி. ஒரு அப்பாவுக்காக இந்த மாதிரி திருநாள் செய்தவங்க யாரும் நான் பார்த்தது இல்லை, பார்க்க போறதும் இல்லை. பார்த்துன்னு இருக்கிறீங்க. அம்மா கூட உள்ள உக்காந்து 8 அடி வீட்டுக்குள்ள வாழ்ந்த அம்மா பேசுது. 8 அடி மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றான் அடி, வேறுபட்டு நின்றேன் அடி என்று. அதுபோல நம்மளும் இறந்ததை நம்மளே தான் சொல்லுகணும், வாழ்த்தணும், வணங்கணும். கிடையாது தலைவர் என்று யாரும் கிடையாது. இங்க மிக ஆற்றல் படைத்த அண்ணன் ஒருவர் இருந்தார். அவர் வந்து காதலர்கள் வர்ணிச்சா கண்மணி, பெண்கள் கழுத்தில் போடுவது மணி, வீரமணி, விவேகமணி, அன்புமணி, தங்கமணி, எத்தனை மணி இருந்தாலும் அண்ணன் TS மணி மாதிரி ஒரு லீடரை நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். அவர் தான் மணி. அதே போல மழை வந்தால் வரும் வளம், அதுல நீ நனைந்தால் குடிக்கும் ஜலம், திருவண்ணாமலையில் நடக்கும் கிரிவலம், அந்த சாமி பேரு அருணாச்சலம், என் தலைவன் பேரு பக்தாவச்சலம். என் தலைவன் இருந்ததுனால், இந்த தலைவர்கள் இருந்ததுனால் தங்கவயல் வந்து நன்றாக இருந்தது. இப்ப யாரோ வராங்க, யாரோ போறாங்க, யாரோ ஏதோ பண்றாங்க. கம்யூனிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் லேடியில கொடி பிடிச்சது எங்க அம்மா தான், பெண்கள்ல கொடி பிடிச்சது என் தாய், எங்க அம்மா தான். என் தங்காச்சிக்கு பேர் வச்சது KS வாசன், ரஷ்யான்னு. இந்தியாவில் யாருக்கும் ரஷ்யான்னு பேர் கிடையாது. என் தங்காச்சிக்கு மட்டும்தான் ரஷ்யான்னு பேர் இருக்கும். அந்த மாதிரி வாசன் வச்சது. அதுக்கு பிறகு இருக்கிறாரு சீனி வாசன். அதே போல வந்து அணையா விளக்கு, ஆசையா கண்ட ஜோதி, நீதியின் பக்கம் நிற்கும் நீதி, அவர் தான் ஜோதி. வாஸ் அவர்களே, உங்களை வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். ஏன் சொன்னாக்கா, நான் இங்கெல்லாம் பேசும்போது எனக்கு ஒரு இது வந்துடுறது. ஏன்னா எல்லாருமே போயினே இருக்கிறாங்க, நம்ம மட்டும் இருந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே போறதில்லை. இங்க நம்ம ஊர்ல கோச்சு காட்டிங்க, கல்லறை கூட மூளைக்குது, கல்லறை மூளை. ஆனா மனுஷருக்கு மூளையே இல்லை, மனுஷருக்கு மூளையே இல்லை. உப்பு இருக்குது, மஞ்சள் இருக்குது, மிளகாத்தூள் இருக்குது. உப்பு போட்ட கரைக்கும், மஞ்சாத்தூள் தாச்சி போட்டா கசக்கும், மிளகாத்தூள் தாச்சி போட்டா காரம் வரும்னு அம்மாங்களுக்கு தெரியும். ஆனா யாருக்கோ எல்லாத்தையோ போட்டு இந்த ஊருக்கு வர வச்சிடுறாங்க, நம்ம எல்லாம் ஒன்றும் இல்லாத போயிடுறோம். அதனால வந்து நான் கேட்கறது என்னன்னு சொன்னாக்கா, அந்தராஜுக்கு வந்து பிள்ளைகள் வந்து இவ்வளோ ஆர்ப்பாட்டமா செய்யறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி இருக்குது. எப்போ ஒரு அப்பாவுக்கு எல்லாரும் பெரியவங்க சொல்லுவாங்க, தப்பு செய்துன்னா எண்ணெய் கடாயில போடுறாரு கடவுள். இப்ப எண்ணெய் விற்கிற விலைக்கு கடாயில போட்டுன்னு பாரா, கடாயில போட்டுறாரு. அங்க நரகம், உனக்கு சொர்க்கம் இல்ல. நரகமும் சொர்க்கமும் தங்கவயல் கேஜப்ல தான் இருக்கிறது. கஞ்சா அடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், அம்மாவை அடிக்கிறவன், அப்பாவை அடிக்கிறவன், ஆளை அடிக்கிறவனுக்கெல்லாம் இங்க நரகம்.
இது போல பிள்ளைகள் வந்து அப்பாவுக்கு வேலை செய்யறது, அப்பாவை காப்பாத்துறது, அம்மாவை காப்பாத்துறவனுக்கு தான் சொர்க்கம். இதுதான் இப்ப நடக்கிறது. வேற யாரும் எதுவும் தப்பா நினைக்காதீங்க. நம்ம இனம் தான் அழிஞ்சுன்னு இருக்குது. அதனால வந்து அந்தராஜ் வந்து என் கூட இருக்கும்போது அரசியல்ல எப்பவுமே அவருக்கு எனக்கு தான் வாதம் நடக்கும். நீ அப்படி, நான் இப்படின்னு. எப்படி இருந்தாலும் மும்மூர்த்தியா சுத்தனவங்க வந்து ஒன்னு ஸ்ரீதர், ஒன்னு அந்தராஜ், ஒன்னு மூர்த்தி. அட்டா அவருக்கு மூர்த்தின்னு பேர் வச்சாங்க, மும்மூர்த்தி. அவரு கூடவே ஒரு வெட்டி கத்தியை வச்சுட்டாங்க. அவர்கிட்ட பேசினாவே பயம் எனக்கு, ஏன்னா கத்தி வச்சுக்கிறாரு அவரு. அதனால மும்மூர்த்திங்க இவங்க. கம்யூனிஸ்டுக்காக ரெட்டு ஷர்ட் போட்டவங்க, ரெட்டு கொடி பிடிச்சவங்க, ரெண்டு தோரணம் கட்டினவங்க, அது போல இருந்தவங்க. அது போல வந்து அந்தராஜி வந்து தாளங்களில் அவர் வசந்தம், கலைகளிலே அவர் ஓவியம், மாதங்களில் அவர் மார்கழி, மலர்களிலே அவர் மல்லி. இங்க உக்காந்துக்கிற அம்மா எல்லாம் மல்லி, இங்க இருக்க வாலிபர் எல்லாம் தில்லி. இதை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய ராஜா தேசிக அவர்களுக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக திரு ஜி ராஜா சோஷியல் ஒர்க்கர் CN E பிளாக் அவர்களை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. என்ன பற்றி வளர்த்துல அதுதானே அவரு பேர் அன்புள்ளம் கொண்ட தியாக கூடியிருக்கின்ற அன்புக்குரிய பெரியவர்களே, குடும்பங்களே, இயக்க நண்பர்களே, மேடையில் வந்திருக்கின்ற அனைவர்களுக்கும் என் முதல் தலை குனிந்து உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதற்கு முன்னால் இங்கே எனக்கு பின்னால் நீண்ட ஆறுதலையும் கூற அமர்ந்திருக்கின்ற இந்த தங்கவயல் மண்ணை ஒரு கால தலைவராக, நம்பிக்கை தலைவராக விளங்குகின்ற அருமை தலைவர் அவர்கள் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கத்தை தனியாக செலுத்துகிறேன். ஏன் என்று சொன்னால், நம்முடைய இனத்திற்காக எந்த ஒரு ஆபத்தில் மாட்டாம எந்த ஊரை காப்பனோ, இந்த இருக்கிற வீட்டெல்லாம் காப்பனன்ட்டு ஒரே கோரிக்கை வச்சு இன்னைக்கு ஒரே கோரிக்கையில் சென்றிருக்கின்ற அருமையான ஜோதிபா சார் என் முதல் கண் இரண்டாவதாக வணக்கத்தை. நிகழ்ச்சியானது மிகவும் துயரமான நிகழ்ச்சியாக விளங்கும். நான் இங்கே சொல்வது என்னவென்றால், ஒரு மனிதன் இறந்த பிறகு காரியம் நடத்துவோம். அன்னைக்கு தான் இவ்வளவு ஜாரியம் நடக்கும் போது என்ன பார்க்கலாம். ஆனால் ஒரு மனிதர் இவ்வளவு ஜனம் இருக்கின்ற பார்க்கறது எனக்கு பெரிய ஆச்சரியம். ஏனென்று சொன்னால், இருந்தவர் அது போல எல்லோரு இடத்திலும் அன்பாக பண்பாக அந்தராஜ் அவர். ஒரு மனிதன் எல்லோருடைய பழகும்போது சோகத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. என்னுடைய குடும்பம் இப்படி இருக்குது, என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்குது அப்படின்னு சோகத்தை சொல்லுவார். ஆனால் அந்தராஜ் அதெல்லாம் சொல்ல முடியாது. அவர் கூட இருக்குது போது நேரம் காலம் கழியுது தெரியாது. ஏன்னு சொன்னால் இருக்குவார். நம்ம 1000 கவலையில் வந்தாலும் அந்த கவலையை போக்கக்கூடிய ஒரே தன்மை அவர்கிட்ட இருந்தது. பாசல் எல்லாம் அவருக்கு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிகளை பரிசு பண்ணியிருக்குது. ஒரு காலத்தில் நாங்கள்லாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போது இந்த வயதில் நாங்கள் வரமாட்டோம். ஏன்னு சொன்னால்,
வெட்டுக்கத்தின் மூத்த அண்ணன் அண்ணன் நீதி பகவான், அப்புறம் அந்த அண்ணன் பிரெட்டி அண்ணன், கம்யூனிஸ்ட் இயக்கத்தை மேல ஒரு தீவிர அதிமுகவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் பெரிய போராட்டம். ஏன்னு சொன்னா 10 வருஷத்துக்கு மேல ஆகாத வெறியில நாங்க அதே மாதிரி அதிமுக ஒரு ரெட்டி ஷர்ட்டுக்கு அதை பார்த்தா கம்யூனிஸ்ட் போராட்டம். அப்போ கொள்கை வெறி இருந்துச்சு, பிடிமானத்தில் இருந்தாங்க. அந்த போராட்டத்து மேல ஒருத்தமா தாக்கிக்கணும். ஆனா இல்லை, யாருக்கும் அந்த கொள்கை பிடிப்பு இல்லை. அருமை தலைவர் பக்தவச்சலம் இருக்கும்போது அண்ணன் இல்லைனாக்கா அவர் வெளியே போக மாட்டார். ஏன்னு சொன்னா அன்ட்டு இல்லைனாக்கா அது அவர் எங்க போறதுக்கு ஆகுறதில்லை. அவரு விளையாட்டு புத்தியாக போக்குவார். அண்ணன் அந்தான கிட்ட வந்துட்டு காலையில 6 மணிக்கு பார்த்தாக்கா அண்ணன் பக்தான விட தான் இருப்பார். அந்தானுடைய வாழ்க்கை வரலாறு இன்னைக்கு சொல்ல போனா நிறைய சொல்லிட்டு போயினே இருக்கலாம். ஏன் இன்றைக்கு அவர் ஈண்டெடுத்த பிள்ளைங்க இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துறது பெரிய விஷயம். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு சோறு போடாத எப்படியோ தெருவா சுத்தி அலையுதுங்க. ஆனா தன்னுடைய அப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை தன் பிள்ளைகள் எவ்வளவு ஒரு உணக்கமா செஞ்சு இவ்வளவு பேரை கூட்டி இதெல்லாம் செய்யறதை பார்த்த பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. ஆனா என்னுடைய கோரிக்கை என்னன்னா, இது செய்றீங்க இதே நாக்கினாங்களோ அதே மாதிரி இந்த உலகத்துல கல்வி இல்லைன்னா ஒண்ணு இல்லை. என்னுடைய ஒரு சின்ன கோரிக்கை, இந்நிகழ்ச்சியில அடுத்த வருடம் நீங்க பண்ணும்போது ஒரு பிள்ளைகளுக்கு கல்விக்காக உங்களால இந்த உதவியை கொடுக்கணும். அவங்க யாராவது ரொம்ப ஏழை இருக்கிற பிள்ளைங்க கிட்ட அந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு அட்மிஷன் பேசு அது மூலியமா தெரிவிச்சீங்கன்னா, நீங்க எப்படி மேன்மைப்பட்டு வந்திருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்க தத்தி எடுத்து நடக்கிற மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னாக்கா அந்த ஆத்மா சாந்தரியம் பத்தி பாக்குறாரு. அந்த மாதிரி நீங்களும் சகாயத்தில் நீங்க கண்டிப்பா நிச்சயமா வரணும். அந்த ஒண்ணு தீவிரமா அதிமுக வந்தது கூட காரணம் வேற இருக்குது. ஆனா கட்சி மாறல. அவரு பக்தவச்சல விசுவாசத்தா வந்தாரு. எந்த காலத்திலயோ கட்சி மாறாத ஒரே கொள்கை பிடிப்பதான் அவர் இருந்தாரு. பக்தனுக்கு வந்துட்டு கொள்கையில வந்துட்டு மாறாம விசுவாசியா வாழ்ந்து வந்தது அந்தன். இன்னைக்கு அந்தனுடைய இந்த முதல் ஆண்டு நிலையில எனக்கு பேரு ஒரு பெரிய எனக்கு ஒரு வாய்ப்பு தந்த இந்த குடும்பத்தாருக்கு என் உள்ளங்கவர்ந்த மனமார்ந்த நன்றியை ஒரு தட்டு தலைவர்களுக்கும் மற்றும் ஜோதிபாஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கும். இவ்வளவு உரையை ஆற்ற வாய்ப்பு தந்த இந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய நன்றியை. இப்போ ராஜா அவருக்கு மாலை அணிக்க வந்திருக்கிறாரு. பி பிளாக் அவரை நான் மறந்துட்டேன் பேசும்போது. அதே போல 3, 4, 5, 6 ஜான்சன் வந்திருக்கிறாரு. அவரையும் நான் மறந்துட்டேன். எல்லோருக்கும் நன்றியை சொல்லி அவருக்கும் இங்க மாலை அணிவித்து அவர் எங்கேயும் போல இங்கே தான் எங்கேயோ ஒரு இடத்துல இங்க சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை. காசு
வாழ்ந்த தோழர்களே, நண்பர்களே, தாய்மார்களே மற்றும் சிறுவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே எனக்கு முன்னாடி இருந்தவர்கள் எல்லாம் சிறப்பான முறையில் அனுத்த பற்றி சொன்னார்கள். உண்மையும் கூட. ஏனென்றால் அதேன்னு சொன்னதுன்னா ஒரு அழகாக ஒரு பேச்சாளர் மட்டும் இல்லை, ஒரு சமாஜாக வெளியிடக்கூட ஒரு தோழர். அவர் வாழ்ந்த காலங்களில் பார்க்கும்பொழுது பீஜங்கள் சிறப்பாக அமைந்தது. ஆனால் பார்க்கும்பொழுது பீஜம் சுருங்கி போய்விட்டது. காரணம் என்னென்னா, ஆளுகின்ற வகத்தில் உள்ள முக்கியமான தோழர்களாக இந்த பீஜம் இந்த நிலைக்கு ஆனது என்பதை கூட சொல்லிக்கொள்ள முடியும். ஆகிய நாங்கள் பல போராட்டம் நடத்தினோம். சுசிலா கோபாலுக்கு வந்தோம், எல்லார்கிட்டும் நீங்கள் போராட்டம் பண்ணோம். அப்போ சுசிலா கோபால் சொன்னாங்க, இது மிஸ்மேனேஜ்மெண்ட்டு மேலே இல்லைன்னு ஆணையமாக சொன்னாங்க. அந்த வாக்கியத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் 25 ஆண்டுகளாக நாங்கள் இங்கே போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அப்படி இருக்க வரைக்கும் இது நடக்காது. என்று சொல்கிறார், இது இரண்டு கண்டுகொள்ளாத மோடி பிஜேபி யூனிவர்சிட்டி மட்டும் முடிவுக்கு வருவாரா என்பது இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே சேவ் கமிட்டின்னு ஒன்று அமைச்சு அதுக்கு தோழர் டிஎஸ் மணி அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைத்து போராட்டம் பண்ணினோம். போராட்டம் படிக்கவில்லை. கடைசியாக இப்போ அருமை தோழர் ஜோதிபாஸ் அவர்கள் இருக்கிறாரு, அவர் கூட முயற்சி பண்ணிட்டோம். வேண்டான்னு சொல்லலை, நாங்கள் தொழிலாளிகளுக்கு யாரும் நன்மை பண்ணுறாங்களோ இதுவாக சொல்லிடுவோம். மாற்றங்கள் தேவை. நிச்சயமாக அந்த இருக்கும் பொழுது இந்த மாற்றங்கள் வேறு இப்போ தான் மாறும். ஏனென்றால் அந்த கூட பழகினவர்கள் எல்லாம் அவருடைய நண்பர் மேகலை என்ன பாரு மேகம் அப்புறமா இருக்கவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கூட அந்த குணம் தடுமாறி போன போது தட்டிக்கு திருப்பண முயற்சி செய்தார்கள். ஆனால் மக்கள் தலைவர் தன்னுடைய திறமையினால் போர் போடுவது என்ற பகுதி ஒன்றாக இல்லாமல் என்பதை கூட தெளிவாக சொல்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ ஜோதிபாஸ் வந்தது பேசிப்பட்டு போகக்கூடாது. ஏன்னா அரசாங்கம் நம்ம சூழ்நிலை இருக்குது. அரசாங்கத்தை நம்பி நாங்கள் எதுவும் சொல்ல முடியல. 25 ஆண்டுகளாகவும் இனப்பிரித்திருக்கப்படவில்லை. தீர்க்கப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவோம். யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு. அந்த வகையில் பார்க்கும்பொழுது அந்தராஜ் அவர்கள் பல ஆண்டுகளாக எங்களோடு பழகியவர். அவர் கூட வேலையை விட்டு போகும்பொழுது மனுஷனர் அவனை போய் வேலைக்கு கொடுப்பாங்க. நான் போய் அவரை டாக்குமெண்ட் பண்ணியிருந்தேன். அவர் அழைச்சிட்டு போய் நான் வேலை வாங்கி கொடுத்தேன். ஏன் அதை நான் சொல்கிறேன்னாக்கா, எங்களோடு இருந்த ராமசாமி பெரியவர், இன்னும் பல தலைவர்களெல்லாம் கூட இருந்தாங்க. அவங்களாம் தன்னுடைய கட்சி காலங்களில் வர கட்சியை விட்டு விலகாமல் கட்சியில் உயிர்த்தார்கள். நாங்கள்லாம் கூட இன்றைக்கி என்ன இருக்கிறோம்னா, கட்சி மாறாமல் கட்சி கொள்கையோடு இருக்கிற ஒரு இதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நிச்சயமாக அந்தராஜ் அவர்கள் போயிருக்கக்கூடாது, போயிட்டார். சந்தர்ப்ப சூழ்நிலை அதை ஏற்று அவருடைய பிள்ளைகள் நிச்சயமாக ரொம்ப சிறப்பான முறையில் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் பெருமையோடு நேரம் கடந்து விட்டது. இருந்தாலும் கூட குடும்பத்தார் தோழர் அந்தராஜ் அவர்களுடைய நிகழ்ச்சியை ஊரறிய செய்திருக்கிறார்கள். ஊரறி செய்திருக்கிற இந்த நேரத்திலே தோழர் அந்தராஜ் அவர்களுடைய நினைவுகளை கூட இந்த தருணத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. என்னுடைய உரையை நான் சுருக்கமாக முடித்தாலும் சில கருத்துக்களை இந்த இடத்திலே வைக்க வேண்டிய கட்டாயத்திலே நான் இருக்கின்றேன். வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய
தோழர் GSS மூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற தோழர் அந்தராஜ் அவர்களுடைய சகோதரர் புஷ்பராஜ் அவர்களே, படத்தினை திறந்து வைத்து இருக்கிற முன்னாள் MLA மு பக்தவச்சலம் அவர்களுடைய துணைவியார் திருமதி சித்ரா பக்தவச்சலம் அவர்களே, அனைவரின் மனங்களையும் அந்தராஜனுடைய வடிவிலே உருக உருக தன்னுடைய கவிதையிலே பாடி உருக வைத்த சகோதரர் கார்த்திகேயன் அவர்களே, எனக்கு முன்னால் தோழர் அந்தராஜ் அவர்களை பற்றி கவிதை வடிவிலே பேசி அமர்ந்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தாலுகா செயலாளர் தோழர் ஸ்ரீகுமார் அவர்களே, வெஸ்ட் கில்பர்ட்ஸ் பஞ்சாயத்து தலைவர் திரு ஸ்ரீதரன் அவர்களே, சோசியல் ஒர்க்கர் திரு ராஜா அவர்களே, கவிதை வடிவிலே அனைவரின் மதங்களையும் விட்டு பேச்சது அந்த அளவுக்கு திறமையா பேசி அமர்ந்திருக்கின்ற திரு ராஜா சிங் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற மூத்த தொழிற்சங்க அனுபவம் கொண்டவர் தோழர், என் தந்தையாரோடு இணைந்து தொழிற்சங்கத்திலே பணியாற்றியவர், வாழ்ந்து கொண்டிருக்கிற தோழர் டி சீனிவாசன் CIT தொழிற்சங்க தலைவர் அவர்களே, 4 பிள்ளைகள் தோழர் அந்தராஜ் அவர்களுக்கு சிங்கக்குட்டிகளாக பிறந்தது. ஒரு மகளையும் பெற்று அவரையும் திருமணம் செய்து வைத்து அதையும் கண்டார். தன் பிள்ளைகள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் தாங்கி கொண்டு அவர்களையும் வளர்த்து ஆளாக்கி எல்லா பிள்ளைகளும் தந்தை முன்பு செழித்து ஓங்கி அவர்கள் வாழ்வதை கண்ட பிறகுதான் தோழர் அந்தராஜ் அவர்கள் மறைந்தார். தோழர் அந்தராஜ் அவர்களுடைய நினைவுகளை நாம நினைவு கூறும் போது தங்கவயலுடைய வரலாறை கூட நாம நினைவு கூறணும். கோலார் தங்கவயலுடைய வரலாறு சுதந்திரத்திற்கு பிறகு, சுதந்திரத்துக்கு பின்பு, முன்பு 80 தொழிற்சங்கம் உருவான காலகட்டம், தங்க சுரங்கம் மூடிய காலகட்டம். தோழர் அந்தராஜ் அவருடைய தந்தையார், அவருடைய குடும்பங்கள் தங்கவயல்ல அடிமைத்தனத்தை, வெள்ளையர்களை விரட்டி அடித்து உரிமைகளை பெற்றுக் கொடுத்த ஒரே இயக்கம் அது கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்து வேறு யாருக்கும் அந்த வரலாறிலே பங்கு கிடையாது. அந்த மாபெரும் தலைவர்கள் தோழர் கே சுவாசன், VM கோவிந்தன் அவர்களுடைய அந்த வரலாறு தங்கவயலுடைய சரித்திரத்தை புரட்டி போட்ட அந்த காலகட்டம். இளம் பருவத்திலே இருந்த தோழர் அந்தராஜ் அவர்களுடைய காலகட்டம். தங்கவயல்ல மொழி அரசியல் உருவான போது, தங்கவயல்ல தொழிற்சங்கம் அரசியல் மறைந்தது, ஜாதி அரசியல் இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய குடியரசுக் கட்சிக்கு இருந்த அந்த ஜாதி அரசியல் மறைந்த போது, கன்னடம் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவு வந்த போது, தங்கவயலிலே மொழி அரசியல் எழுந்த போது கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மொழி அரசியலுக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய போராட்டங்கள். அந்த போராட்டங்களிலே இளைஞர்களாக இருந்த தோழர் அந்தராஜ் பங்கை நினைவு கூற வேண்டும். தங்கவயலிலே கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தையும் கம்யூனிஸ்ட் கட்சியை வலுப்படுத்துவதிலும் அன்றைக்கு இருந்த இளைஞர்களாக இந்த பகுதியில் இருந்த தோழர் GSS மூர்த்தி, தோழர் ஸ்ரீதர், தோழர் அந்தராஜ், நீதி பகவான் எல்லாம் யாரும் மறக்க முடியாது. அவர்கள் தன் உயிரையே பணயம் வைத்து இந்த இயக்கத்தை கட்டி காத்த வரலாறை யாரும் மறக்க முடியாது. கலைக்குழு என்கின்ற அந்த குழு, இன்னைக்கு அவருடைய படத்தெல்லாம் நீங்க அங்கங்க பார்க்கலாம். அந்தராஜ் அந்த காலத்துல வேடம் போட்டு நடித்த ஒரு கலை. இளைஞர்களை, சிறுவர்களை, தாய்மார்களை, போராட்ட உணர்வை தட்டி எழுப்பியது அந்த கலைக்குழு தான். நாட்டில் நடக்கிற நடப்ப அடுப்படியில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் கூட, இளைஞர்கள் கூட தெளிவாக புரிந்து கொள்ளுகின்ற வரையில் வீதி நாடகங்களை உருவாக்கி ஒரு எழுச்சியை உருவாக்கிய ஒரு கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்திலே ஊன்றி வளர்ந்த அந்தராஜ் அவர்கள். தங்கவயல்ல
நாம சேவ் கேஜிஎஃப் பத்தி தோழர் டி சீனிவாசன் அவர் சொன்னார். உண்மைதான். தங்க சுரங்கம் மூடுவதற்கு முன்பாக தங்க வயல்ல தங்க சுரங்கம் நலிவடைகிறது, மூடப்படும், இதை மூடிடலாம் அதை மூடிடலாம் அப்படின்ற ஒரு காலகட்டங்கள் உருவான போது, மொழி போராட்டங்கள் உருவான போது, அன்றைக்கு இருந்த எம்எல்ஏவாக இருந்த தோழர் டிஎஸ் மணி, தோழர் சௌரிதாஸ், தோழர் ராஜகோபால், தோழர் திரு பக்தவச்சலம் அவர்கள், தாஸ் சின்னசேவரி அவர்களுடைய தந்தையார் அவர்கள், இவங்கெல்லாம் இணைந்து ஒரு சேவ் கேஜிஎஃப் தங்க வயல்ல உருவாக்கி அந்த சூழ்நிலைகளுக்காக போராட்டங்களை நடத்தி மக்களை நடத்தி எல்லாம் பண்ணாங்க. தங்க சுரங்கம் மூடுறதுக்கு முன்னாடி பல டெல்லி செல்லும் போது இந்த ஒருமித்த அரசியல் கட்சிகள் பிளவக்கூடாது என்பதாக ஒன்றிணைந்து தங்க வயலை காப்பாற்றணுன்றதுக்காக டெல்லி சென்று அன்றைய வரைக்கும் வந்தார்கள். இன்னைக்கு தங்க வயல்ல பார்க்கும்போது இன்னைக்கு என்ன இது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில தோழர் அந்தராஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில தோழர் அந்தராஜ், அதுக்கு பிறகு அவர் பக்தவசலத்தோட கூட தோழர் அந்தராஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய நாட்டு வரலாறுல கோலார் வயல்ல 62 வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஓங்கியது. அமரர் கே சுவாசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். MC நரசிம்மன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பொது தொகுதியாக இருந்ததை ரிசர்வ் தொகுதியாக மாற்றும் போது இந்திய குடியரசுக் கட்சி ரிசர்வ் தொகுதியில் இருந்த நாம தான் கெலிக்கிறோம் நினைச்சதை முறியடிச்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக ராஜகோபால் வெற்றி பெற்றதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். தங்க வயல் 1964 நாடு பூராவும் மார்க்சிஸ்ட் கட்சி பிளவுபட்ட பிறகு கோலார் தங்க வயல்ல கோலார் மாவட்டத்திலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை. தங்க சுரங்கம் மூடிய பிறகு மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோலார் தங்க வயலிலே தன்னுடைய போராட்டங்களை சூழ்நிலைகளை உருவாக்கியது. இந்த காலகட்டங்களிலே தோழர் அந்தராஜ் அவர்களுடைய பங்கை நாம இன்னைக்கு பார்க்கணும். இன்னைக்கு இந்த இவ்வளவு தொழுவு இந்த குடும்பம் வந்து நான் சொல்ற இந்த மெசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு தாய்மார்களும் வீட்டில் இருப்பவர்களும் உன்னிப்பாக இந்த கருத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாரையும் பணிவோட கேட்கிறேன். தோழர் அந்தராஜனுடைய படங்கள்ல நீங்க பாருங்க, அவர் கை தூக்கின்னு கோஷம் போடுற அந்த படம். 2022 தங்க சுரங்கத்தினுடைய பிரச்சனைகளை அதுக்கு முன்னால யாரும் அரசியல் ரீதியா தனிப்பட்ட ஒரு கட்சி டெல்லி வரை சென்று போராட்டம் நடத்திய வரலாறே இல்லை. ஈவன் கே சுவாசன் காலத்திலிருந்து வரலாறு கூட மந்திரை சந்தித்தார்கள், பேசினார்கள், வந்தார்கள். ஆனால் ஒரு அரசியல் கட்சி அகில இந்திய அளவுக்கு தீர்மானத்தை போராட்டம் பண்ணது, அதை ஊர்த்து விட்டது, அதை வலுப்படுத்தியது. அந்த போராட்டத்திற்கு எனக்கு ஊக்கத்தை ஊற்றி யாரும் இல்லை, தோழர் அந்தராஜ் அவர்கள் தான். டெல்லி செலோ என்கின்ற அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தணும். வீறு கொண்ட இந்த கம்யூனிஸ்ட் கட்சி பகுதியில இருந்தா என்னோட தோழர் அந்தராஜ், தோழர் GSS மூர்த்தி, தோழர் ஸ்ரீகுமார், இந்த பிளாக்ல தோழர் கர்ணா, மேஷனரி பிளாக்ல திரு ராஜி, லைவா எல்லாத்தையும் வந்து கண்ணால கண்ட தோழர் பரணி பிரகாஷ் பத்திரிகையாளர், இதோடு சேர்ந்து பல தோழர்கள் டெல்லியில வந்தாங்க. தோழர் அந்தராஜனுடைய அந்த நடவடிக்கைகளை பார்க்கணும். அகில இந்திய தலைவர்களோட அவர் எவ்வளவு நெருக்கமா பேசுறார். தங்க வயலுடைய அந்த பிரச்சனைகளை சூழ்நிலைகளை அந்த தலைவர்களுக்கு மிகவும் சொன்னார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே திறமை என்னன்னா, யாருக்கும் கோபம் வராது. யாரு என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க தோல்ல கை போட்டுருவார். சின்ன பசங்களுக்கு கூட தன்னுடைய அவங்களை அட்ராக்ஷன் பண்ற மாதிரி ஒரு கைவந்த அவருக்கு. அந்த மாதிரி பன்முகத்தன்மை கொண்டவர். பத்திரிகைகளை படிப்பவர். பத்திரிகைகளை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாட்டு நடப்பு மீது அக்கறை இருக்குதுன்றது அர்த்தம். ஊர் விஷயத்துங்களை தெரிஞ்சுக்குவாங்க. அதே நேரத்தில் பசங்க படிக்கணும் என்ற அந்த ஊக்கத்தையும் தோழர் அந்தராஜ் அவர்கள் கொண்டு வந்தார். அன்னைக்கு அவர் வச்ச கோரிக்கை டெல்லி செலோல என்ன, இந்த வீடுகளை சொந்தமாக்கப்பட வேண்டும், தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய நிலுவைத் தொகை வழங்கப்பட வேண்டும், மாரிக்குப்பம் பிச்சானத்த ரயில் பாதை திட்டத்தை இன்னைக்கு விரைந்து நடத்தப்பட வேண்டும், இன்னைக்கு பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு அவங்க கோரிக்கைகள் எல்லாம் நான் வச்சோம். அதே கோரிக்கையை நாம் சொல்றோம். சேவ் கேஜிஎஃப் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குது. இது ஏதோ ஜோதிபாஸ்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு இல்லை. இதுல எல்லா அரசியல் கட்சி இருக்கிறாங்க. நான் தோழர் டி சீனிவாசன் அவர்களை மிக பணிவோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி
ஒரு வரலாற்று கொண்ட கட்சி. அந்த தொழிற்சங்கத்துக்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு. இந்த ஊர் விஷயத்துல ஒன்றுபட்டு நிக்க வேண்டிய யார் புறக்கணிச்சாலும் அவங்க அதுக்காக நின்று போராடக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாரம்பரியத்தில் இருப்பாங்க. சேவ் கேஜிஎஃப் அமைப்புல எல்லா கட்சியும் இன்னைக்கு இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட அந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட்டை ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு முக்கியமா ஏன் இதை நான் சொல்லி முடிச்சிடறேன் என்னுடைய உரையன்னு சொன்னா, சேவ் கேஜிஎஃப் இன்னைக்கு இந்த வீடுகளை சொந்தமாக்கணும்னு நாம சொல்றோம். 2008க்கு பிறகு இன்னைக்கு நம்ம ராஜா சிங் பேசின வரலாறு, மற்றவங்க பேசின வரலாறெல்லாம் 2008ஓட நம்ம கதை முடிஞ்சிச்சு. 2008 பிறகு இந்த ஊரை சார்ந்தவங்க யாரும் எம்எல்ஏ கிடையாது. இன்னைக்கு 20 ஆண்டுகளை கடந்துன்னு போறோம். ஆனா நம்மளுடைய பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படல. சேவ் கேஜிஎஃப் என்ற ஒரு அமைப்பு உருவான பிறகு பல கட்சிகள் ஒன்றுபட்டு இன்னைக்கு இந்த மாவட்டத்தினுடைய எம்பி மல்லேஷ் பாபா பார்த்து பேசின பிறகு இன்னைக்கு அவர் எஸ்டிபிபி எம்ப்ளாயிகளுக்கு மட்டும் பட்டா கொடுக்கறேன்னு சொல்றாரு. அதே உத்தரவுல தான் இருக்குது எக்ஸ் எம்ப்ளாயிஸ் வீடுகளையும் சொந்தமாக்கப்பட வேண்டும். எக்ஸ் எம்ப்ளாயிஸ் சில்ட்ரன்ஸ் வசித்துக் கொண்டிருந்தா அந்த வீடுகளையும் சொந்தமாக்கப்படணும். நிலுவை தொகையை வழங்கணும். யாராவது நம்மள இன்ஜினியர் படிச்சுட்டு இருந்தா நான் ஒரு சின்ன கம்பெனி நடத்துறேன் இந்த இடத்த கேட்டா கொடுக்கணும். இதெல்லாம் கூட அந்த எஸ்டிபிபி ரூல்ஸோட சேர்ந்துதான் இருக்கு. அதனால இன்னைக்கு நாங்க அவரை பார்த்தோம். இழந்ததை மீட்போம்ன்ற ஒரு கோரிக்கை வைக்கிறோம். தோழர் அந்தராஜ் என்னெல்லாம் எங்க கூட நின்று பண்ணாரோ அதே கோரிக்கை தான். இன்னைக்கு பசங்க விளையாட்டு துறையில போகணும்னு சொல்லிட்டு ஜிம்கனா மைதானத்தை திறக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எம்பியை பார்த்து நாங்க சொன்னோம். இன்னைக்கு அவரே நேரில் ஆய்வு செஞ்சு இன்னைக்கு ஜிம்கனா மைதானத்தை நான் திறக்கிறேன் அப்படின்னு சொல்றார். பிளவுபட்டு ஒரு ஜோதி பாஸ் கத்தும் போது எந்த எம்பியாவது வந்து பண்ணானா? தனிப்பட்ட ஒவ்வொரு கட்சியும் நாம பிளவுபட்டு கோஷம் போட்ட போது யாராவது இந்த மைன்ஸ் பிரச்சனை பேசினானா? நான் இல்ல. ஒன்றுபட்டு ஒரே குரலா ஒரே ஏக்கமா நாம கை தூக்கி நிற்கும் போது இன்னைக்கு எம்பி கெஸ்ட் ஹவுஸ்ல நான் உங்க கூட வந்து பேசுறேன்னு சொல்றார். இந்த 2வது வாட்டி அந்த ஊர்ல எம்எல்ஏ கழிச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட கூட நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது இன்னைக்கு லேத்து உத்தரவு இல்ல மேடம், உங்க அப்பா KH முனியப்பா காலத்துல ஆன உத்தரவு. இதை நீங்க தயவு செய்து நீங்க போராடணும். ஏன்னா உங்களால செய்ய முடியாது. நீங்க மாநில அரசை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எங்களோட நீங்க நிக்கணும்னு சொன்னோம். எம்பி சொன்ன பிறகு இன்னைக்கு எம்எல்ஏ சொல்றாங்க எஸ்டிபிபி எம்ப்ளாய்க்கு மட்டும் வீடு இல்ல, எக்ஸ் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்து ஏன் வருது அப்படின்னு சொன்னா, ஒன்றுபட்டு நாம போராடுறதுனால இன்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி தோழர் அந்தராஜ் அவர்கள் எந்தெந்த மனசுல வச்சு எதுக்காகலாம் போராட்டத்தை பண்ணாரோ, எதுக்காகலாம் அவர் வந்து குரல், ஏன்னா அவங்க பிள்ளைங்க அந்த படத்தங்கள் எல்லாம் இன்னைக்கு முன்ன வச்சிருக்கிறாங்க. அவருடைய ஆத்மா அவர் இன்னைக்கு சேவ் கேஜிஎஃப்ல என்னோட இருந்திருந்தா இந்த இயக்கத்தை எந்த அளவுக்கு அவர் முன்னெடுத்திருப்பார் என்பதை சொல்லி 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நடத்துறதுன்னு சொல்லிட்டு டிமாண்ட்ஸ் வச்சு நாங்க பண்ணியிருக்கிறோம். சுமார் எல்லா பகுதியிலும் இன்னைக்கு கையெழுத்து இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நான் கேட்கிறேன், இந்த பகுதி கவுன்சிலர்களையும் கேட்கிறேன், கையெழுத்து இயக்கத்துக்கு ஒருமித்த கருத்தோட இந்த கையெழுத்து இயக்கத்துக்கு ஆதரவா பண்ணணும். சேவைஎஃப்ல அதனுடைய ஒருங்கிணைப்பாளரா இந்த பகுதியில் எங்களுக்கு GSS மூர்த்தி அதுல இருக்கிறாரு. அதே நேரத்தில் ஸ்ரீகுமார் கூட இன்னைக்கு இருக்கிறாரு. நான் கவுன்சிலர் தங்கராஜ கூட பார்த்து பேசுறேன். இந்த விஷயத்துல ஒன்றுபட்டு நாம கையெழுத்திடணும். அதன் மூலியமாக தோழர் அந்தராஜ் அவர்கள் எந்த கனவை கண்டாரோ, எந்த நோக்கத்திற்காக அவர் வாழ்ந்தாரோ, என் அப்பா எப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி அவரை படம் பிடிச்சு இந்த ஊருக்கு காமிச்சிருக்குதோ, அவர்கள் பிள்ளை கூட அப்பா நினைத்த அந்த கருத்துக்களின் அடிப்படையில அந்த இயக்கத்துக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி நேரம் அதிகமாகி விட்டதா என்னுடைய கருத்துக்களை இதோடு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சார் வரேன் வேலை. தோழர் ஜோதி பாஸ் அவர்களுக்கு நன்றியினை கூறி நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று அமர்ந்திருக்கும் புஷ்பராஜ் அவர்களே, இளங்கல் பாடல் பாடிய கார்த்திகேயன் அவர்களே, ஆறுதல் உரை வழங்கிய ஜோதி பாசு, தோழர் ஸ்ரீகுமார்,
தோழர் டி சீனிவாசன், ராஜா சிங், ஸ்ரீதர் குமார், ராஜா, பர்ணபிரிகாட் மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, குடும்பத்தாரே, உங்கள் அனைவருக்கும் இக்குடும்பத்தின் சார்பாக நன்றியினை கூறிக்கொண்டு இத்துடன் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். மாலை அணிவிப்பவர்கள் அணிவித்துவிட்டு இக்குடும்பத்தால் ஏற்பாடு செய்திருக்கும் விருந்தோம்பல் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு செல்லுமாறு குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் நிகழ்ச்சி முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.